அட! கடை சாம்பார் இப்படி தான் செய்வாங்களாங்க? இது எனக்கு தெரியாம போச்சே! அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. இது வந்து கடை சாம்பார் எப்படி செய்யறதுன்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு திறன்ஜோதி கிச்சன். இந்த கடை சாம்பார் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியா செஞ்சிரலாம். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, ஈவன் இந்த பொங்கலுக்கு கூட தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. இது வந்து எங்க வீட்ல ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு சாம்பார். இது வந்து 4 பேரு சாப்பிடுற அளவுக்கு நான் மெஷர்மென்ட் குடுத்துருக்குறேங்க. இதுக்கு ஒரு மசாலா தாங்க ரெடி பண்ணணும். அதுதாங்க வெரி வெரி ஸ்பெஷல். அந்த மசாலா ரெடி பண்ணிட்டோம்னா, நீங்க எல்லாமே சூப்பரா செய்யலாங்க. அந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் 2 மிளகாங்க, வரமிளகா, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாங்க, அ கொஞ்சம் போல வெந்தயம், சும்மா ஒரு 10, 15 வெந்தயம். இது வந்து துவரம் பருப்புங்க. சும்மா அந்த சாம்பாரினுடைய திக்னஸ்க்காக. அதேபோல உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கணுங்க. இது வந்து திக்கா இருக்கும் சாம்பார். இது எல்லாத்தையும் நம்ம லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. இது வந்து மிளகா முதல்லயே நம்ம போட்டுட்டோம்னா, அது வந்து கருகிரும்ன்றதுனால, இது கொஞ்சம் லைட்டா வதக்கி வறுத்த பிறகு, அதுக்கப்புறம் மிளகா போடலாங்க. இந்த ஸ்டேஜ்ல நாம எடுத்து வச்சுட்டு, ஆறுன பிறகு நம்ம மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுக்கணுங்க. இது வந்து நல்லா மையா அரைக்கணும். தண்ணிலாம் விடக்கூடாதுங்க. இப்ப வந்து காம்ப கிள்ளிடலாங்க. காம்பு கிள்ளிட்டு நம்ம வறுத்தோம்னா, அதுல இருக்கிற விதைலாம் வந்து அதுல கொட்டி கருகிடும் விதை. அதனால நானு காம்போட வறுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைக்க சொல்ல போட்ற வேண்டியதுதாங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா அரைச்சுக்கணுங்க. நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கணும். இப்ப நாம ஒரு பீஸ் அளவுக்கு தேங்கா தேங்காய் வந்து 1, 1 1/2 கூட போடலாங்க. ரொம்ப அதிகமா போடக்கூடாது. 1 1/2 பீஸ் போட்டுட்டு, இதையும் நாம தண்ணி விடாம ட்ரையா அந்த பல்ஸ் மோட்லயே வந்து நம்ம அரைச்சு எடுக்கணுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மசாலா தாங்க இந்த சாம்பாருக்கே ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொடிங்க. இப்ப நாம பருப்பு எவ்வளோ போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நான் 4 பேருக்கு உண்டானது போட்டிருக்கேங்க. 1/2 கரண்டி துவரம் பருப்புங்க. இந்த துவரம் பருப்பு ரொம்ப முக்கியங்க. துவரம் பருப்பு, சிறுபருப்பு இது 2 பருப்பு இதுல மிக்ஸ் பண்ணணும் நாம. 1/2 கரண்டி துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேங்க. அதேபோல 1/2 கரண்டி அளவுக்கு சிறுபருப்பு, பைத்தியம் பருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பருப்பு போட வேண்டியதாங்க. இது வந்து பெரிய அளவுல நெறைய திங்ஸ் எல்லாம் தேவையில்லங்க. சிம்பிள் தாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி தாங்க. கொஞ்சம் பெரிய தக்காளி. நம்ம ஊர்லலாம் வந்து கொஞ்சம் நல்லாருக்கும் தக்காளி. ஸோ நல்லா பெரிய தக்காளிய இத 4ஆ வெட்டி போட்டுருங்க. 4ஆ வெட்டி போட்டுருங்க. இல்ல சின்ன சின்னதாவும் நீங்க போடுறதா இருந்தா போடலாம். ஸோ நான் 4ஆ கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. இந்த சாம்பார்னுடைய ஸ்பெஷல் வந்து நமக்கு அந்த பொடி தாங்க. மசாலா பொடி தான். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கொஞ்சம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா, அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் போல மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடிங்க. உங்களுக்கு பச்சை மிளகா உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கணும்னா, நீங்க பச்சை மிளகா 2 போட்டுக்கலாங்க. இப்ப 2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு, கொஞ்சம் போல புளி போட்டுட்டு, நம்ம விசில் போட்டு எடுக்க போறோங்க. இதுல வந்து நானு 3 விசில் விட்டுருக்கேங்க. உங்களுக்கு பருப்பு எப்படி வேகுமோ அதுக்கேத்த மாரி போட்டுக்கோங்க. இந்த மாரி மலர்ந்து இருக்கணுங்க. பாருங்க, எப்படி மலர்ந்து இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மண் சட்டியில போட்டு கடைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதுல நீங்க பச்சை மிளகாய் போட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா, எங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்றதுனால நான் பச்சை மிளகாய் போடலங்க. நீங்க பச்சை மிளகாய் போட்டுருந்தா அதுக்கேத்த மாரி காரப்பொடிய போட்டுக்கோங்க, மிளகாய் பொடி. இப்ப நம்ம குக்கர்ல வச்சிருக்கேங்க. இது வந்து குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னொரு இதுலயே வந்து நானு தாளிக்கிறதுக்கு உண்டான பேன வச்சிருக்கிறேங்க. இப்ப நாம அரைச்ச மசாலாவ அதுல போட்டுடலாங்க. இதுல போடுறப்போ நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணுங்க. ஏன்னா, ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா, எல்லாமே வந்து கட்டி கட்டியா, உருண்டு உருண்டையா ஆயிடும். ஸோ லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க போட்டுட்டு கெளறுனீங்கன்னா, கட்டி கட்டியா வராது. நீங்க வந்து குழம்பு கொஞ்சோண்டு எடுத்து கூட இதுல கரைச்சு கூட நீங்க ஊத்துறது இருந்தா ஊத்திக்கலாங்க. நான் அப்படியே போட்டுட்டேன். இப்ப பாருங்க குழம்பு எவ்வளோ திக்கா இருக்கு பாருங்க. இதுக்கு நாம தாளிப்பு போட போறோங்க. இது தாளிச்சுட்டு ஒரு 2 வரமிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்ல அதனால நான் போடல. நீங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. நாம வந்து கடையில போயிட்டு இந்த சாம்பார் எப்படி செய்யறதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பெரிய விஷயமா இருந்ததுங்க.
அதில வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த சாம்பார் நான் அடிக்கடி செய்றேங்க. இப்போ வந்து வெஜிடபிள் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், கத்திரிக்காய் இதெல்லாம் இல்ல அப்டின்னா, நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு யோசிக்கிறோம் இல்லைங்களா? இந்த மாரி வச்சோம்னா, சூப்பரா சாப்பிடுவாங்க பசங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். விரும்பி கேட்பாங்க. இது பெரிய விஷயமும் இல்ல, பெரிய திங்ஸும் இல்ல. நெறைய அடிஷனலா போட வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க் யூ.